நெக்ஸ்ட் 8 மினிட்ஸ்ல உங்க எடிட்டிங் ஸ்பீடை நான் 20x இம்ப்ரூவ் பண்ண போறேன். அண்ட் இதை பண்றதுக்கு இந்த 5 ப்ரோ லெவல்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு லெவலா நீங்க கம்ப்ளீட் பண்ண இந்த ஸ்பீடை அன்லாக் பண்ண போறீங்க. இதை நான் சும்மாலாம் சொல்ல, லாஸ்ட் 8 இயர்ஸ்ல நான் பண்ண மிஸ்டேக் மூலியமா லேர்ன் பண்ண டெக்னிக்ஸை தான் நான் என் டீம் அண்ட் என் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணி அவங்க டைமை சேவ் பண்றது மட்டும் இல்லாம ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் அதே விஷயத்தை பண்ண போறீங்க. ஹாய், திஸ் இஸ் MC. வெல்கம் டு சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் வீடியோ எடிட்டிங் கம்யூனிட்டி. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே செட் ஆஃப் அசெட்டை தான் மல்டிபிள் வீடியோஸில் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் இங்கே சேட் ரியாலிட்டி என்னன்னா, அதே அசெட்டை திரும்பவும் தேடி திரும்பவும் கிரியேட் பண்ணி நிறையா டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. பட் இந்த அசெட் வால்ட்டை பில்ட் பண்ணீங்கன்னா உங்கள் எடிட்டிங் ஸ்பீடை ஈஸியாகவே 3x இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு சிம்பிளாக ரெசால்வ் இருக்க பவர் பின்ல இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற அனிமேஷன், டிரான்சிஷன், எஃபெக்ட்ஸ், டைட்டில்ஸ், பேக்ரவுண்ட்ஸ்னு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சிருங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் எந்த நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாலுமே இந்த அசெட்ஸை சிம்பிளாக பவர் பின் மூலமாவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நாங்க எடிட் பண்ற கண்டென்ட்ஸ்க்கு 50% ஆஃப் தி அசெட்ஸை பவர் பின்ல இருந்தே சோர்ஸ் பண்ணிடுவோம். பட் நீங்க ரெசால்வ் தாண்டி வேற ஏதாச்சும் எடிட்டிங் டூல் யூஸ் பண்றீங்கன்னா சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்க அசெட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்க நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது இதை ரெஃபர் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான அசெட்ஸை ஈஸியா சோர்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஓகே, பட் இந்த அசெட்ஸ் எல்லாத்தையும் நான் எங்க ப்ரோ போய் சோர்ஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் 1 ஈஸியஸ்ட் மெத்தட். நீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எடிட் பண்றீங்கன்னா அந்த வீடியோஸ்ல இருந்தே நீங்க யூஸ் பண்ண அசெட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருங்க. ஆப்ஷன் 2 இந்த வெப்சைட்ஸ்ல இருந்தே நீங்க அசெட்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்க யூஸ் பண்ற சில பிரீமியம் அசெட்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 3 உங்க கண்டென்ட்க்கு தேவையான அசெட்ஸை நீங்களே கிரியேட் பண்ணி ஸ்டார்டிங்ல சொன்ன வால்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்க ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகிறத தாண்டி ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டைல உங்க கண்டென்ட்ல மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இதை தான் நிறைய பிராண்ட்ஸும் பிரீமியம் கிளைண்ட்ஸும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம நல்ல ஐடியாஸ்லாம் யோசிச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு போய் எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் திணறிக்கிட்டே இருப்பான். 90% ஆஃப் தி எடிட்டர்ஸ் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடியது இந்த இடத்துல தான். அண்ட் இங்கே பிரச்சனை நம்ம ஸ்கில் செட்லாம் இல்லை, இங்கே பிரச்சனையே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எடிட்டிங் மிஷின் தான். ஸோ இதுக்கு ஹை ஸ்பெக் லேப்டாப் ஆர் பிசிலாம் அப்கிரேட் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் ஹைரஸ் ஃபுட்டேஜை ப்ராக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராக்ஸி ஃபுட்டேஜ் வச்சு எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஹைரஸ் ஃபுட்டேஜோட எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ ப்ராக்ஸியை சிம்பிளாக சொல்லணும்னா பிளேபேக் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி பிளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. பட் ப்ராக்ஸிலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணிடுங்க. சிம்பிளாக உங்கள் ரெசால்வில் இருக்க ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் இருக்க மாஸ்டர் செட்டிங்க்கு போயிட்டு ப்ராக்ஸி ரெசல்யூஷனை உங்கள் சிஸ்டம் ஸ்பெக்கை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். லோ ஸ்பெக் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ரெசல்யூஷனை 1/8க்கு செட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார்மேட்டை ப்ரோரஸ் ஆர் DNX HRSQக்கு செட் பண்ணிடுங்க. ஆர் ஒரு டீசென்ட் ஸ்பெக் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க சில ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை பண்ணாமல் நீங்கள் என்ன தான் ப்ராக்ஸி கிரியேட் பண்ணாலும் ப்ராக்ஸியுமே உங்களுக்கு வந்து லேக் தான் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கோவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 4K ஃபுட்டேஜஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க லேர்ன் பண்ணுறதையே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஹை அண்ட் PCR லேப்டாப்லாம் இருக்காது இல்லையா? பட் ஸ்டில் அவங்க ப்ராக்டிஸை ஸ்மூத்தாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. ஸோ நீங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்கள் எடிட்டிங் ஸ்பீட் இன்னும் 2x இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்பிட்வீனில் நிறைய ஐடியாஸ் ஸ்பார்க் ஆகும். சரி, அது எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்க யூடியூப்ல போயிட்டு நிறைய டுட்டோரியல்ஸும் பார்ப்பீங்க. தென் அகைன் எடிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்ரி செகண்ட் ஆர் மினிட்ஸுக்கு அசெட் கலெக்ட் பண்ணுறங்கிற பேரில் இப்படி போய் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக 20 ஹவர்ஸுக்கு ட்ராக் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் முடியும். இப்படி நடக்கிறதுக்கான ஒரே ரீசன் எடிட்டை நீங்கள் ஸ்டேஜஸாக பிரிக்காமல் பண்ணுறதுனால தான். ஏன்னா இந்த மெத்தடை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் நான் அச்சீவ் பண்ண ஸ்பீடை எதுலையுமே அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ என் டீம் அண்ட் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எடிட்டிங் மெத்தடை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய எடிட்டை இந்த 8 ஸ்டேஜஸாக பிரிச்சிங்கனாலே உங்களோட ஸ்பீடை 8xக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் ரஃப் கட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய மெயின் ப்ராசஸ் பிளானிங். ஏன்னா பிளானிங் ஸ்டேஜில் தான் நீங்கள் அந்த கண்டென்ட்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் ஐடியேட் பண்ணுவீங்க. அண்ட் இதுவே லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸாக பண்ணுறீங்கன்னா அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு செக்மெண்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடாது. என்டையர் கண்டென்ட்டை இந்த மாதிரி பிரித்து பண்ணும்போது தான் எங்கேயுமே நீங்கள் ஸ்ட்ரக் ஆகாமல் ஈஸியாக அதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். ஒன்ஸ் இதை செக்மெண்டைஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதுக்கான ஐடியா ஜென்ரேஷன். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே ஐடியாஸை எடிட் டேபிளில் உட்காந்துட்டு எடிட் டைம் லைனில் ஐடியா ஜென்ரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க.
அப்படிலாம் பண்ணிருந்தீங்கன்னா எக்கச்சக்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. ஐடியா பிரெயின் ஸ்டார்மிங்க்கு சிம்பிளாக பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஸ்டைல்ஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி நிறைய கிரியேட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்க எடிட்டை பார்த்தீங்கனாலே யூ வில் கெட் சம் ஐடியாஸ். தென் நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ண ஐடியாவை அப்படியெல்லாம் போய் எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஸ்டேஜே ஸ்டோரி போர்டிங். ஏன்னா ஸ்டோரி போர்ட் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்கன்னே உங்களுக்கு ஒரு ரஃப் ஸ்கெட்சே தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி போர்டை வச்சு அதுக்கு தேவையான அசட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அசட் கலெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுங்கிறத ப்ரீவியஸ் லெவல்லையே பார்த்துருப்போம் இல்லையா? அது எல்லாத்தையும் ஃபைனலாக பண்ணிட்டு எடிட் டைம்லைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட மெயின் ஒர்க்காக இருக்க போகிறதே எக்ஸிக்யூஷன் மட்டும்தான். ஏன்னா எடிட் ப்ராசஸில் உட்காந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு ஐடியா ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணி 20 ஹவர்ஸுக்கு இழுத்துட்டு போவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத லைவாக நீங்களே பார்ப்பீங்க. ஸோ உங்கள் மைண்டில் இருக்க ஐடியாவை மோஷன் டிசைன், டெக்ஸ்ட்டு, சவுண்டு, பேசிங்லாம் போட்டு எடிட்டில் செதுக்கிட்டு பார்க்கும்போது யூ வில் ஃபீல் ரியலி குட் இல்லையா? ஆனால் இங்கே பிரச்சனையே அது ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு நிறுத்தாமல் 5, 10, 15, 20, 30 டைம்னு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பீங்க. கரெக்டா? ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதனால ஒரு ஹை கிடைக்கும். நானும் இதை நிறையா டைம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அதை பார்க்கறதுனால ஒரு பர்சன் கூட நம்ம எடிட் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. டைம் வேணால் நிறையா வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த விஷயம் ரிப்பீட்டடாக நடக்கக்கூடாதுன்னா நம்ம மைண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அண்ட் அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ஆரஞ்ச் ஃபில்டர். ஸோ நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன் எடிட்டை வந்து செக்மெண்டைஸ் பண்ணி பண்ணணும்னு. அப்படி நீங்கள் ஒரு செக்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டா சாலிட் லேயரை டாப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஆரஞ்ச் கலரில் மாற்றிட்டா நம்ம அந்த செக்மெண்ட்டை திரும்ப ப்ளேயே பண்ணக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த செக்மெண்ட் லாக் பண்ண மாதிரி. அப்போ எடிட் லாக் ஆயிடுச்சுன்னா நம்ம அங்கே திரும்ப போய் பார்க்கவே கூடாது, அடுத்த செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த ப்ராசஸை வச்சு நீங்கள் என்டையர் கண்டென்ட்டை எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டைம் பார்த்தீங்கனாலே போதும். எதுவுமே நீங்கள் பெருசாக மாற்றுற மாதிரி இருக்காது. அப்படி மாற்றினாலுமே சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட அந்த கண்டென்ட் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது கேட்க ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? பட் உண்மையாலும் சொல்கிறேன், இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி மட்டும் பாருங்கள், உங்கள் எடிட்டிங் ஸ்பீடை இன்னும் 4x இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணால் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணிட முடியும்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மைதான். நீங்கள் எக்கச்சக்க கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது. பட் ப்ரோஸ் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா 90% ஆஃப் ஷார்ட்கட்ஸை நான் யூஸே பண்ண மாட்டேன். அண்ட் அது தேவையும் இல்லை. பட் 3x உங்கள் எடிட்டிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 4 கீபோர்ட் ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அண்ட் இதை நாங்கள் ஸ்வீட்டாக 4 ஃபிங்கர் ரூல்னு சொல்லுவோம். ஏன்னா எடிட் பண்ணும்போது நீங்கள் மேஜராக பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனே ட்ரிம்மிங் தான். அந்த ட்ரிம்மிங் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணிட்டீங்கனாலே எக்கச்சக்க டைம் நீங்கள் சேவ் பண்ணிட முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு சிம்பிளாக கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளைஸ் கிளிப்பை 1க்கு செட் பண்ணுங்க, ஸ்டார்ட் டு ப்ளே கட்ட 2க்கு, என் டு ப்ளே கட்ட 3க்கு, அண்ட் ஃபைனலாக ரிப்பிள் டெலிட்டை 4க்கு செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிம்மிங் ப்ராசஸையும் இந்த 4 ஃபிங்கரை வச்சே ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ப்ரோஸ் இந்த எல்லா லெவலையும் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாலே 20x உங்கள் எடிட்டிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க டைமை சேவ் பண்ணுவீங்க. ஏன்னா டைம் தான் இருக்கிறதுலேயே வேல்யூபிளான அசெட். ஸோ ஜஸ்ட் 15 வீக்ஸில் இந்த மாதிரி அவுட்புட்ஸை நீங்களும் எடிட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். என் டீமே உங்கள் ஸ்கில் க்ரோத்துக்கான ஃப்ரீ கன்சல்டேஷன் காலை கொடுப்பாங்க. ஐ வில் மீட் யூ இன் திஸ் வீடியோ. Until then, happy learning.